பிஸ்னஸ் செய்கிற எல்லாருக்கும் இருக்கிற மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து அக்கௌண்டிங் ஒன்று கீப் அப் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனையோ ட்ரான்சாக்ஷன் நடக்கும், வெளியில் காசு வந்து போய் கொண்டிருக்கும், பிஸ்னஸ் சேல்ஸ் நடக்கும், பேமெண்ட் செய்யணும், ஒன்றுமே வந்து ப்ராப்பராக ட்ரான்சாக்ஷனை என்டர் பண்ணுறதில்ல. டெய்லி நடக்கிறத டெய்லி என்டர் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் அந்த ட்ரான்சாக்ஷனை நாங்கள் மைண்டில் வச்சுருக்க வேண்டியதாக போயிடல. ஸோ இன்றைக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் நடந்ததுன்னா இன்றைக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் அந்த மண்டே கதை வச்சுருக்க தேவையில்லை. நாங்கள் அடுத்த நாள் என்ன நடக்குதோ அதை செஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்க வேண்டியது. ஸோ 10 நாள் கழிச்சு பார்க்க போய் நாங்கள் புக்ஸை பார்த்துட்டோம்னா அதில் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை அவ்வளோதையும் சம்மரைஸ் வைக்கிறது தான் அக்கௌண்டிங்கை வழியே. ஸோ அக்கௌண்டிங்கிறது செய்கிற பெரிய விஷயம் இல்லை, அந்த ரெக்கார்ட்ஸை ப்ராப்பராக கீப் அப் பண்ணுறது, அந்த புக் கீப்பிங் பண்ணுறோன்னு சொல்லி அதுதான் பெரிய விஷயம். ஸோ அதை ப்ராப்பராக செஞ்சு வந்துட்டோம்னா ப்ரெஷர் இல்லாமல் அந்த பிஸ்னஸை மூவ் பண்ணி கொண்டிருக்கலாம். ஸோ இல்லை கூடுதல் எல்லாருக்கும் வர பிரச்சனை என்ன நடந்து என்ன செஞ்சோம்னு தெரியாமல் செஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இப்போ வந்து எல்லாம் ஒரு டைட்டாக வந்த நேரத்தில் தெரியாது என்னென்ன செஞ்சோம்னு தெரியாமல் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸை செய்ய போகிறோம்னா ப்ராப்பராக அன்றைக்கு நடக்குது அன்றைக்கே ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒரு வருஷம் கழிச்சு கூட பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் இந்த ஸ்டேஜ்லேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம்ன்ற அந்த ரெக்கார்ட்ஸை பார்க்க தான் அந்த பிஸ்னஸில் க்ரோத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. காசு ஏர்ன் பண்ணுறதை தாண்டி இந்த ரெக்கார்ட்ஸில் இருக்கிற வர அந்த ஹாப்பினஸ் வந்து வேறு எங்கேயும் வராது.